எனக்கு செவி கொடுங்கள், என்னிடம் வாருங்கள், கேளுங்கள், அப்பொழுது நீங்கள் வாழ்வடைவீர்கள். நான் உங்களுடன் ஓர் என்றுமுள்ள உடன்படிக்கையை செய்து கொள்வேன். தாவீதுக்கு நான் காட்டிய மாறாத பேரன்பை உங்களுக்கும் காட்டுவேன். ஏசாயா 55ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம். இன்றைய இறைவார்த்தையோடு டாக் வித் காட் சொந்தங்களுக்கு அன்பு வணக்கம். நான் உங்கள் ஷீபா ஜான். நான் மகிழ்ச்சியாக இருக்கிறேன், நீங்களும் மகிழ்ச்சியாக இருப்பீங்க அப்படின்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ மூலமாக உங்களை சந்திக்கிறதுல ரொம்ப மகிழ்ச்சி. பேரளவில் கிறிஸ்தவர்களாக இல்லாமல் கடவுள் எனக்கு சொந்தமானவர், என்னோடு இருப்பவர், என்னை அன்பு செய்கின்றவர், என்னோடு பேசுகின்றவர், எனக்கு வேண்டியவை எல்லாம் தருகின்றவர் என்ற இறை அனுபவம் உடையவர்களாக நாம் மாறுவோம். அப்பொழுது நாம் வாழ்வடைவோம். கடவுள் தாவீதுடன் காட்டிய மாறாத பேரன்பை உங்களுக்கும் எனக்கும் காட்டுவான். இதுவரைக்கும் என்னை பல விதங்களில் மோட்டிவேட் பண்ண அத்தனை பேருக்கும் ரொம்ப நன்றி. நம்ம சேனல் சப்ஸ்கிரைபர்ஸ், வியூவர்ஸ், லைக் போட்ட கமெண்ட் சொன்ன அத்தனை நல்லுள்ளங்களையும் இறைவன் நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. ஒவ்வொரு நாளும் ஷார்ட்ஸ் பார்த்துட்டு இது எனக்காக போட்ட மாதிரி இருக்குது, என்கிட்ட கடவுள் சொல்கிற மாதிரி இருக்குது அப்படின்னு நீங்கள் சொல்லும்போது எனக்கு ரொம்ப சந்தோஷம். தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். கடவுள் நம்மோடு பேசுகிறார், உறவாடுகிறார். இறை உறவை நீட்டிப்போம். திருவிவிலியம் எழுதுதல் நாள் 33. தொடக்க நூல் 50ஆம் அதிகாரம் எழுதி முடிச்சாச்சு. யாக்கோபின் இறப்பிற்கு பின் யோசேப்பு தம் சகோதரருக்கு அளித்த உறுதிமொழி. யோசேப்பின் இறப்பு என 2 தலைப்புகளிலே கொடுக்கப்பட்டுள்ளது. சற்றலசுவோம் வாருங்கள். யாக்கோபு இறந்ததும் யோசேப்பு தம் தந்தையின் முகத்தின் மீது விழுந்து அழுது அவரை முத்தமிட்டான். பின்னர் தம் தந்தையின் உடலை மருத்துவ முறையில் பாதுகாப்பு செய்யும்படி தம் பணியாளர்களுக்கு கட்டளையிட்டார். அவர்களும் அப்படியே செய்தனர். இதற்கு 40 நாட்கள் தேவைப்பட்டது. ஏனெனில் ஒரு சடலத்திற்கு முறையான பாதுகாப்பு செய்ய 40 நாட்கள் தேவைப்படும். எகிப்தியர் அவருக்காக 70 நாட்கள் துக்கம் கொண்டாடினர். துக்க நாட்கள் முடிந்த பின் யோசேப்பு பார்வோன் வீட்டாரிடம், உங்கள் பார்வையில் எனக்கு தயை கிடைத்திருக்கிறது என்றால் பார்வோனின் செவிகளில் இவ்வாறு சொல்லுங்கள், என் தந்தை, நான் சாகும் வேளை வந்துவிட்டது. ஆகவே நான் எனக்காக கானான் நாட்டில் வெட்டி வைத்துள்ள கல்லறையில் என்னை நீ அடக்கம் செய் என்று சொல்லி என்னிடம் உறுதிமொழி பெற்றுக்கொண்டார். ஆகவே இப்பொழுது நான் அங்கே போய் என் தந்தையை அடக்கம் செய்துவிட்டு வர எனக்கு விடை கொடுங்கள் என்றார். பார்வோன், நீர் உறுதிமொழி கொடுத்துள்ளபடியே தந்தையை அடக்கம் செய்ய போய் வாரும் என்றான். ஆகவே யோசேப்பு தம் தந்தையை அடக்கம் செய்ய செல்கையில் பார்வோனின் அலுவலர், குடும்ப பெரியோர், எகிப்து நாட்டு பெரியோர் அனைவரும் அவருடன் சென்றனர். யோசேப்பின் வீட்டார், அவர் சகோதரர், அவர் தந்தை வீட்டார் அனைவரும் அவருடன் சென்றனர். அவர்கள் தங்கள் குழந்தைகளையும் கால்நடைகளை மட்டுமே கோசேன் பகுதியில் விட்டு சென்றனர். தேர்களும் குதிரை வீரர்களும் அவருடன் சென்றார்கள். இப்படியாக மிக பெரிய பரிவாரம் அவரை புடை சூழ்ந்து செல்ல அவர்கள் யோர்தான் நதிக்கு அப்பால் இருந்த கோரேன் அத்தத்து என்ற இடத்திற்கு வந்ததும் அங்கே ஓலமிட்டு கதறி ஒப்பாரி வைத்து பெரிதும் புலம்பினர். யோசேப்பு தம் தந்தைக்காக 7 நாள் புலம்பல் சடங்கு நடத்தினார். அங்கே கானான் நாட்டில் வாழ்ந்த மக்கள் கோரேன் அத்தத்தில் நடந்த புலம்பல் சடங்கை கண்டு, இது எகிப்தியரு பெருந்துயர் புலம்பல் சடங்கு என்றனர். எனவே தான் யோர்தானுக்கு அப்பால் இருந்த அந்த இடத்திற்கு ஆபேல் மிஸ்ராயிம் என்ற பெயர் வழங்கலாயிற்று. இப்படியாக அவருடைய புதல்வர் அவர் கட்டளையிட்டபடியே அவருக்கு செய்ய வேண்டியது எல்லாம் செய்தனர். அவருடைய புதல்வர் அவரை கானான் நாட்டிற்கு எடுத்து சென்று மம்ரேக்கு எதிரில் மக்பேலா என்ற நிலத்தில் இருந்த குகையில் அடக்கம் செய்தனர். இந்த இடத்தை ஆபிரகாம் தமக்கென்று கல்லறை நிலம் இருக்க வேண்டும் என்பதற்காக எப்ரோன் என்ற இத்தியனிடமிருந்து விலைக்கு வாங்கியிருந்தார். யோசேப்பு தம் தந்தையை அடக்கம் செய்தபின் அவரும் அவர் சகோதரருடன் அவர் தந்தையை அடக்கம் செய்ய சென்றிருந்த அனைவரும் எகிப்திற்கு திரும்பினர். பின்னர் யோசேப்பின் சகோதரர் தங்கள் தந்தை இறந்துவிட்டதை கண்டு யோசேப்பு நாம் அவருக்கு செய்த அனைத்து தீமைகளையும் கருதி இப்பொழுது நம்மை வெறுத்து உறுதியாக பழி வாங்குவார் என்று எண்ணினர். ஆகவே அவர்கள் யோசேப்புக்கு இவ்வாறு செய்தி அனுப்பினர், தந்தை இறப்பதற்கு முன் சகோதரர் உனக்கு தீங்கிழைத்ததன் மூலம் உண்டான குற்றப்பழியையும் பாவத்தையும் மன்னித்துவிடு என்று யோசேப்புக்கு சொல்லுங்கள் என்று கட்டளையிட்டார்கள். ஆகவே இப்பொழுது தந்தையின் கடவுளுடைய அடிமைகளாகிய எங்களின் குற்றப்பழியை மன்னித்தருளும். அவர்கள் இதை தம்மிடம் அறிவித்த போது யோசேப்பு அழுதான்.
அவர் சகோதரரும் அழுது அவர் முன் தாழ் பணிந்து, நாங்கள் அடிமைகள் என்றனர். யோசேப்பு அவர்களிடம், அஞ்சாதீர்கள், நான் கடவுளுக்கு இணையானவனா? நீங்கள் எனக்கு தீமை செய்ய நினைத்தீர்கள், ஆனால் கடவுள் அதை இன்று நடப்பது போல் திரளான மக்களை உயிரோடு காக்கும் பொருட்டு நன்மையாக மாற்றிவிட்டார். ஆகவே இப்பொழுது அஞ்ச வேண்டாம், உங்களையும் உங்கள் குழந்தைகளையும் நான் பேணி காப்பேன் என்றார். இப்படியாக அவர் அவர்களுக்கு ஆறுதல் அளித்தார். அவர்களுடன் இதமாக பேசி வந்தார். யோசேப்பும் அவர் தந்தையின் வீட்டாரும் எகிப்தில் குடியிருந்தனர். யோசேப்பு 110 ஆண்டுகள் உயிர் வாழ்ந்தார். எப்ராயிமின் 3ஆம் தலைமுறையை பார்க்கும் வரையிலும், மனாசேயின் மகன் மாக்கிரியின் குழந்தைகள் தம் மடியில் விளையாடும் வரையிலும் யோசேப்பு உயிர் வாழ்ந்தார். யோசேப்பு தம் சகோதரரிடம், நான் சாகும் வேளை வந்துவிட்டது, ஆனால் கடவுள் உங்களை கனிவுடன் சந்திக்க உறுதியாக வருவார். ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபுக்கு தாம் கொடுப்பதாக வாக்களித்த நாட்டிற்கு இந்த நாட்டிலிருந்து அவர் உங்களை அழைத்து சொல்வார் என்றார். மீண்டும் யோசேப்பு, கடவுள் உங்களை கனிவுடன் சந்திக்க உறுதியாக வருவார், அப்போது நீங்கள் என் எலும்புகளை இங்கிருந்து எடுத்து செல்லுங்கள் என்று சொல்லி இஸ்ரேல் புதல்வரிடமிருந்து உறுதிமொழி பெற்றுக்கொண்டார். யோசேப்பு தம் 110ஆம் வயதில் இறந்தார். அவரது உடல் மருத்துவ முறைப்படி பாதுகாப்பு செய்து எகிப்தில் ஒரு பெட்டியில் வைத்தனர். இவ்வாறு தொடக்க நூல் 50ஆம் அதிகாரம் நிறைவு பெறுகிறது. இஸ்ரேலர் எகிப்தில் எப்படி வாழ்கின்றார்கள், கடவுள் வாக்களித்த நாட்டிற்கு எப்படி செல்கின்றார் என்பதை விடுதலை பயணத்தில் நாம் பார்க்கலாம். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள், உங்களுடைய கருத்துக்களை கமெண்டில் சொல்லுங்கள். இறையோடு உறவாட எங்களோடு இருங்க. மீண்டும் சந்திப்போம். அன்புடன் உங்கள் ஷீபா ஜான்.